2021 தேர்தலில் இவ்வளவு வலுவான கூட்டணி பிளஸ் முஸ்லீம்கள், கிறித்துவர்கள், படித்த தலித்துகள், இந்த வாக்கு அதிமுக பிஜேபி வாக்கு. பெருசா கட்சி ஏடிஎம்கேல எதுவுமே இல்லை. தேமுதிக 1%, பாமக 1% தான் வாக்கு. இந்த வாக்கு சதவீதம் 3% தான் அதிமுக தோல்வி. இந்த 3% விஜய் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் குறைந்தது 10% அதிமுக கூட்டணிக்கு கிடைக்கும். இதுதான் உளவுத்துறை கொடுக்கிற புள்ளி வரும். ஆனா மத்திய உளவுத்துறை இன்னும் பிஜேபி கூட்டணிக்கு விஜய் கொண்டு வரலாமா, தனியா நிறுத்தினா திமுக ஓட்ட பிரிக்க முடியுமான இன்னும் பிஜேபி ஒரு முடிவுக்கு வரல. 100%. ஏன்னா திமுக மீண்டும் ஆளுங்கட்சியானா 5 வருட கால அரசியல் பண்ணணும். யார்? விஜய். ரோடு ஷோ நடத்தணும், பூத்து கமிட்டி நடத்தணும். 5 வருஷம் இப்படித்தான் இலவு காத்த கிளியா இருக்கணும். அதிகாரமே வராது, ஆட்சியே வராது. அப்போ திமுகவை ஒழிப்பது முதல் வேலையா, அதிமுகவை ஒழிப்பது முதல் வேலையா? 2 விஷயம் தான் விஜயை பொறுத்த வரைக்கும். தனியாக நின்று தோல்வி அடைவதா, கூட்டணி ஆட்சியில் வெற்றி அடைவதா?